ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஸ்கார்ட் கேரேஜ். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா தண்டர்பர்ட் 350 தான். ஆக்சுவலாக இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் பிரேக் ஜாம் ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருந்தாரு. இது வந்து நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் மாட்டோம்னா இங்கே பாருங்க புது எம்சி கிட்டே வந்து இப்போ நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக போகணும். இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீயாக போகாமல் நம்ம டைட்டாக அடிச்சோம்னா இது கூட இருக்க டயாமீட்டர் என்ன ஆகும்னா இதில் வந்து சின்னதாகிடும். அப்போ நம்ம இந்த பிஸ்டன் இந்த எம்சி கிட்ட வந்து லாக் பண்ணும்போது இந்த எம்சி கிட்ட என்ன ஆகும்னா ஃபங்க்ஷனே வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்னதான் புதுசே போட்டாலுமே வந்து ரியர் பிரேக் ஜாம் தான் ஆகும். அதே போல் தண்டர் போர்டில் இந்த கீழே இருக்குங்களா இந்த கிளாம்ப் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா இது இந்த லூஸ் பண்ண முடியாமல் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இதை லைட்டாக நீக்கிக்கிறாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் இது என்ன வேணும் அப்படியே எடுத்து லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே எடுத்து லாக் பண்ணும்போது நம்ம வந்து இதில் பார்த்தீங்களா இப்போ அது பெண்டாக இங்கே பாருங்க சர்க்கிள் பிளேயர் எப்படி இருக்கு பாருங்க. இந்த சர்க்கிள் பிளேயர் பெண்ட் ஆகி போயிட்டு உள்ள இருக்க பிஸ்டனை வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுக்குது. நம்ம என்னதான் பம்ப் பண்ணி விட்டாலுமே வந்து ரிலீஸே ஆக மாட்டேது பிஸ்டன் ஃபுல்லா. இதனால என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா வீல் வந்து ஓவர் டைட் ஆகி ஜாம் ஆகி அப்படியே நின்றுடுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம கழட்டி மாட்டும் போதே ப்ராப்பரா எல்லாமே செக் பாயிண்ட்ஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா மாட்டினா நமக்கு இந்த இஷ்யூ வந்து ரிப்பீட் ஆகாது.